ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட். இன்னைக்கு டேட் வந்து 13th மார்ச். நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ், இந்த வீக் எண்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,151. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 53,757. ஸோ நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம், அடுத்த வாரத்துக்கு என்ன முக்கியமான லெவல்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் ஹைலி ரிலையபிள். ஸோ அங்கே என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட பிரைம் ரிவ்யூ என்ன அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் பண்ணிட்டு முக்கியமான லெவல்ஸ் அடுத்த வாரத்துக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ. இந்த இடத்துல வேவ் 4 முடியுது. இங்கிருந்து வேவ் 5 ஸ்டார்ட் ஆகணும். அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 28,000 30,000 33,000 இருக்கு. ஸோ வேவ் 5 இங்க முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால இது 1 ஆஃப் 5, 2 ஆஃப் 5, 3 ஆஃப் 5 ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளோட பிரைமரி வியூ. ஓகேங்களா? இதுதான் அந்த பிரைமரி வியூ. ஆல்டர்னேட் வியூ என்ன அப்படின்னா, இது நம்ம போன வாரம் கூட பேசணும். ஆல்டர்னேட் வியூனா என்ன, நம்ம எப்போ அதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வேவ் 4ங்கனால என்ன பேட்டர்ன் வேணா வரலாம். ஏன்னா இப்போ நிறைய நியூஸ் வேறு இருக்கிறனால இந்த ஆல்டர்னேட் வியூ. வேவ் 4 வந்து என்ன பேட்டர்ன் வேணா எடுக்கும். அதுதான் அதோட கேரக்டர். ஸோ நம்மளால முன்னாடியே சொல்ல முடியாது. ட்ரையாங்கிள் தான் எடுக்கும், இல்லை ஃபிளாட் எடுக்கும், இல்லை எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் எடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது பாதி தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ வேவ் 4 ஒருவேளை இங்க முடியல அப்படின்னா இன்னொரு லெக் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஆல்டர்னேட் வியூ. ஸோ ஏ, பி, சி. இந்த சி பார்த்தீங்கன்னா மினிமமாவே 21,700 21,200 ஜோனுக்குள்ள வரணும். ஸோ 21,700 to 21,200 zone is the reversal or support for wave 4 alternate view. ஓகேங்களா? ஆல்டர்னேட் வியூ இப்போ வரைக்கும் நான் ஆல்டர்னேட் வியூ எடுக்கல. இப்போ வரைக்கும் நான் பிரைமரி வியூ தான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் எப்போ நம்ம பிரைமரி பார்க்கணும், எப்போ ஆல்டர்னேட் பார்க்கணும் எல்லாமே பேசலாம். ஸோ இப்போதைக்கு ஆல்டர்னேட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அஸ்யூமிங் வேவ் 4 முடிஞ்சது, இங்க 2 ஆஃப் 5 முடிஞ்சதுன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இன்னும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே நான் சொல்லியிருந்தேன் இன்னும் கரெக்ஷன்ஸ் முடியல அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எந்த வகையிலும் ரிவர்சல் ஸ்பாட் பண்ணவே கிடையாது. ஈவன் 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்லைட்டா இங்க பவுன்ஸ் வந்தப்போ கூட எல்லாரும் கேட்டாங்க, சார் கரெக்ஷன் முடிஞ்சதா அப்படின்னு. நான் கிளியரா சொல்லியிருந்தேன், வி ஷேப் ரெக்கவரியும் ஒரு ட்ரங்கேட்டட் ரெக்கவரியும் பார்த்தீங்கன்னா நம்ம அது பாதி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுமே தவிர முன்கூட்டியே நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு யூஸ்வலான விஷயமும் கிடையாது. ஸோ யூஸ்வலா நடக்கிறத வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து கரெக்ஷன்ஸ் இன்னும் தெளிவாக முடியல அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு லெக்கோ 2 லெக்கோ கம்பல்சரி வரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சில லெவல்ஸ் வந்திருக்கு. அதுவுமே நம்ம போன வீடியோவில் பேசினது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி வியூ ஆல்டர்னேட் வியூக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரைமரி வியூ அப்படிங்கிறது நான் சொன்னது ஒரு சிக்னிஃபிகண்டான கரெக்ஷன். அதாவது இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் நல்லா இந்த இடத்துக்காச்சும் மினிமம் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பேசிக்கான பிரைமரி வியூ. ஓகேங்களா? முதலே அந்த வியூ தான் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ஆல்டர்னேட் வியூங்கிறது இந்த சிக்னிஃபிகன்ட் கரெக்ஷன் 10ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும். மற்றபடிக்கு பிரைமரி வியூ வந்து புல்லிஷ், ஆல்டர்னேட் வியூ பேரிஷ் அப்படியெல்லாம் கிடையாது. பிரைமரி வியூவே பிரைஸ் இங்க வரணும், வந்தாச்சு. இப்போ இங்க திரும்புதா இல்ல ஆல்டர்னேட் வியூ படி கொஞ்சம் கீழே போதான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சார்ட் நான் ஷேர் பண்றேங்க பாருங்க. நிஃப்டி இது நான் 22 நவம்பர்னு எடுத்தது. எக்ஸ் இல்லைன்னா 5 இந்த 2 வேவ் படியுமே பிரைஸ் வந்து கீழே வரும். நான் மார்க் பண்ண லெவல்ஸ் பாருங்க. மினிமமே 23,600. இதெல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு செட்டு. ஃபர்ஸ்ட் இங்க வரணும், அடுத்து இங்க வரணும். இது எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்க நிக்காம போறதுனால ஆல்டர்னேட் வியூ வருதான்னு யோசிக்கிறோமே தவிர டோட்டலாவே நம்ம வியூவை சேஞ்ச் பண்ணல. இது நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பாருங்க ரிவர்சல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மார்க் பண்ணியிருந்தேன். இது ஸ்கிரீன்ஷாட் லேட்டா எடுத்தேன். பட் ஒன்ஸ் இந்த பிரைஸ் இந்த ப்ரீவியஸ் ஐ டச் பண்ண உடனே நான் மார்க் பண்ணிட்டு இது எக்ஸ் பிரைஸ் கீழே வரும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது. பிரைமரிக்கும் ஆல்டர்னேட்டுக்கும் வித்தியாசம். என்டையராகவே வியூ மாற்றல. அதோட முக்கியமா என்னோட வீடியோஸும் சரி, என்னோட எக்ஸ் போஸ்டும் பார்த்தீங்கன்னா நான் லெவல்ஸை தாண்டி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எப்படி அந்த ப்ரைஸ் வந்து அந்த பர்டிகுலர் லெவல்ஸை ரீச் பண்ணுது அப்படின்ட்டு. ஏன்னா எலையாட்வை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேவ் பர்சனாலிட்டி அது ரொம்ப முக்கியம். ஸோ ஹவு இட் இஸ் ரீச்சிங் தீஸ் லெவல்ஸ் அது ரொம்ப முக்கியம். அந்த லெவல்ஸ் வந்தாலே ப்ரைஸ் திரும்பணும்னு அர்த்தம் கிடையாது. எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வியூ சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். முக்கியமா வி டிஸ்கஸ் இன் ப்ரீவியஸ் வீடியோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். 23,500 23,200 வரும் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். அதாவது இந்த 23,500 இந்த பிளாக் மார்க் 23,500 23,200 வரும்னு போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த லைனான எடுத்துறேன்.
ஸோ அந்த ப்ரைஸ் இப்போ வந்துருச்சு. ஆனா என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பவுன்ஸுக்கு அப்புறம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்பதானே 1 லேக்கா 2 லேக்கான்னு கண்டுபிடிக்க முடியும்னு பேசினோம். ஸோ பவுன்ஸ் வரல. ஸோ பவுன்ஸ் வராமயே நம்ம இடத்துக்கு நம்ம சொன்ன லெவலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, 54,300, 200 ஓகேங்களா? இதுதான் முக்கியமான லெவல் பிரைஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த 54,200 பாயிண்ட். அதுவும் வந்துருச்சு. நான் லைன ரிமூவ் பண்ணிடுறேன். சொன்ன லெவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா என்ன ஒரே விஷயம்னா, பவுன்ஸ் வரல. டைரக்ட்டாவே வந்திருக்கு. அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். வித்தவுட் அ பவுன்ஸ். பிரைஸ் ரீச்ட் அவர் லெவல்ஸ் பட் வித்தவுட் அ பவுன்ஸ். பவுன்ஸே வராம வந்திருக்கு. ஸோ இப்போ பிரைமரி வியூ நம்ம எடுக்கிறக்கு கண்டிப்பா ஒரு பவுன்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? இதுதான் பிரைமரி வியூ. இன்னும் கொஞ்சம் அ டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பிரைமரி வியூ அதாவது பிரைஸ் இங்க இங்க நின்னு திரும்பணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஒரு பவுன்ஸ் இங்கிருந்து வரணும். அந்த பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி 23,700, 600லேருந்து 24,000 வரைக்கும் கூட போலாம். இல்லைன்னா டோட்டலா சைட்வேஸ்ல கூட போலாம். அட்லீஸ்ட் சைட்வேஸ்லயாச்சும் போணும். அதாவது 1 வாரத்துக்காவது. சும்மா அந்த 1 நாள், 2 நாள் பவுன்ஸ்லாம் வேலைக்காகாது. ஒரு 1 வாரத்துக்காச்சும் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்ல போணும். இன்னும் வேற வார்த்தையில சொல்லணும்னா, செல்லிங் முதல்ல ஸ்டாப் ஆகும். ரொம்ப வேகமா பேனிக் செல்லிங் இருக்கு. அந்த செல்லிங் முதல்ல ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆனா தான் நம்ம அடுத்த இந்த பிரைமரி வியூக்கு போ முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது நம்ம சொன்ன லெவல்ல எந்த ஒரு கேப் டவுனுமே ஆகல. இங்கிருந்துலாம் இதுக்கும் கீழ எல்லாம் ஓப்பன் ஆகல அப்படின்னா, இங்கிருந்து ஒரு பவுன்ஸோ, ஒரு கன்சால்டேஷனோ எதிர்பார்க்கலாம். பவுன்ஸா இருந்தா 23,600, 24,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு டோட்டல் கன்சால்டேஷன் ஃபார் 1 வீக். ஒரு வாரத்துக்காச்சும் கன்சால்டேஷன் வந்தா பெட்டர். ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு லோ வரலாம். அந்த லோ 22,900லேருந்து 22,700க்குள்ள முடியணும். ஓகேங்களா? நான் அடுத்த லெவல்ல சொல்றேன். ஸோ 22,900மே பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோல மென்ஷன் பண்ண லெவல் தான். எதுவுமே புதிய லெவல்லாம் கிடையாது. 22,900மே நான் வந்து போன வீடியோல மார்க் பண்ணி இங்க வரும். இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த 22,900லேருந்து 22,700க்குள்ள பிரைஸ் இந்த மாரி வந்துச்சுன்னா, ஒரு கரெக்ஷன் முடியறக்கோ, இல்ல சிக்னிஃபிகன்ட் ரிவர்ஸ்க்கோ வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் பிரைமரி வியூ படி. ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 53,450 ஓகேங்களா? இந்த 53,450ங்கிறது போன வீடியோல நான் பேசியிருந்தேன். அது என்னன்னா, இப்போ பவுன்ஸுக்கு அப்புறம் வந்தா பெட்டர் அப்படின்ட்டு பேசியிருந்தேன். பட் டைரக்ட்டா இப்போதைக்கு வந்திருக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ அட்லீஸ்ட் இப்பவாச்சும் அந்த கன்சால்டேஷனோ, ஒரு பவுன்ஸோ வந்துச்சுன்னா பெட்டர். அது எப்படின்னா, பவுன்ஸ் வந்து 55,400க்கு வந்தாலும் ஓகே. இல்ல சம்டைம்ஸ் இது இவ்வளவு தூரம் வருமான்னு தெரியாது. பட் 56,000 வரைக்கும் கூட வரலாம். 55,400லேருந்து 56,400 வரைக்கும் கூட வரலாம். பட் இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவலாச்சும் வரலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு கன்சால்டேஷன் ஆச்சு. நான் சொன்ன மாரி 1 வாரத்துக்காச்சு பிரைஸ் கன்சால்டேஷன் ஆனா பெட்டர். பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த 2 லெவல் ஏதோ லெவல் மினிமம் வந்தா பெட்டர். அப்படி இல்ல டோட்டலாவே சைட்வேஸ்ல தான் போகுதுன்னா, 1 வாரத்துக்காச்சும் அந்த சைட்வேஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். 1 ஆர் 2 வீக்ஸ் இருந்தா ஈவன் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைன் வந்து அந்த டிக்ளைன் வந்து 53,450லேருந்து 53,000 இங்க ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம ஸ்டில் பிரைமரி வியூ எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி கூட ஓகே. இன்னும் கொஞ்சம் கீழ வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 52,000 கூட வரலாம். தப்பு கிடையாது. அது வரைக்கும் நம்ம பிரைமரி வியூ எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா, ஒருவேளை இந்த பிரைஸ் பவுன்ஸே ஆகாம ஓகேங்களா? பவுன்ஸே ஆகாம டைரக்ட்டாவே இந்த பிரைஸ் கீழ வருது. ஓகேங்களா? இது கீழ வருது அப்படின்னா மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். பவுன்ஸே ஆகாம பேங்க் நிஃப்டில கொஞ்சம் இடம் இருக்கு. நிஃப்டி ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பவுன்ஸ் ஆகாம இந்த பிரைஸ் வந்து இதெல்லாம் தாண்டி போகுது. 22,700யும் தாண்டி வேகமா கேப் டவுன்ல இது கீழ போகுதுன்னா, நீங்க ஆல்டர்னேட் வியூ யோசிக்கலாம். அதாவது 21,700லேருந்து 21,200 அப்படி பவுன்ஸ் வந்தா நம்ம இத யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரைமரி வியூ படி பவுன்ஸ் அண்ட் 1 டிக்ளைன் எதிர்பார்க்கிறேன். பேங்க் நிஃப்டிலயும் அதே தான். ஒரு பவுன்ஸ் வந்துச்சுன்னா பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வியூ. இதுதான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபார் திஸ் ஆல்டர்னேட் வியூ, பிரைமரி வியூ ஷுட் பி நெகேட்டட். அதாவது ரொம்ப டீப்பா போனோம்னா பிரைமரி வியூ நெகேட் ஆகணும். அதுக்கு 2 விஷயம் நடக்கணும். 1 லெவல். நிஃப்டி வந்து 22,900லேருந்து 22,700 இப்ப நான் மார்க் பண்ண மாரி. 22,900லேருந்து 22,700 பேங்க் நிஃப்டில 53,450லேருந்து 53,000 இப்ப நான் மார்க் பண்ண லெவல்ஸ் தான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே ஜோன் தான். ஆனா முக்கியம் என்னன்னா, பவுன்ஸுக்கு அப்புறம் வரணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பவுன்ஸ். இந்த லெவல்ஸ் வரலாம்.
இந்த லெவல்ஸ் ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் வந்துச்சுன்னா பிரைமரி வியூ ஓகே. இதே அந்த எந்த ஒரு பவுன்ஸும் இல்லாம டைரக்டா கீழே போகுதுன்னா நீங்க ஆல்டர்னேட் வியூ படி திங்க் பண்ணலாம். அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்லி இஃப் த பிரைஸ் மூவ்ஸ் பிலோ தீஸ் லெவல்ஸ் வித்தவுட் அ பவுன்ஸ் தென் வி கேன் திங்க் அபவுட் ஆல்டர்னேட் வியூ. அதுக்கு நிஃப்டி நம்ம பார்க்கணும் பேங்க் நிஃப்டி விட. ஸோ இதுதான் வியூ. ஸோ நான் எதிர்பார்க்கறது ஒரு பவுன்ஸ். ஓகேங்களா, நான் பிரைமரி வியூ இன்னுமே நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பவுன்ஸோ கன்சால்டேஷனோ இந்த வாரம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு யூஷுவல் வேவ் 4 கரெக்ஷன் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேவ் 1. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு வேவ் 1, வேவ் 2, வேவ் 3ல 1 2 3 4 5 3, ஒரு நார்மல் வேவ் 4 அண்ட் வேவ் 5. இதுதான் நான் ஐடியில் பார்க்குறேன் இப்போதைக்கு. ஸோ எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இல்லை. ஸோ பேனிக் ஆகிறதுக்கு இப்போதைக்கு அந்த பேனிக் தேவை இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த கரெக்ஷன் முடியறதுக்கு இந்த லெவலே போதும். 29,300 28,500 தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இதுவே போதும், இந்த கரெக்ஷன் முடியறதுக்கு இதுவே போதும். இந்த ஈவன் இந்த பேட்டர்ன் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எண்டிங் டயகனல் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ட்டு. நிஃப்டியில் ஒரு பவுன்ஸும் ஒரு லோவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஐடிலையும் ஒரு நல்ல பவுன்ஸும் ஒரு லோவும் இந்த ப்ரைஸோ இல்லை லைட்டாக இது கீழேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா இதுவுமே கரெக்ஷன் முடிஞ்சு ஒரு பெரிய வேவ் 5 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட வியூவாக நான் ஐடிலையும் வச்சிருக்கேன். ஸோ ஒரு பவுன்ஸ் அண்ட் அனதர் லெக் இஸ் பாசிபிள். பட் ஆனால் ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு, நம்ம ரெக்குவயர்மெண்ட் ஆன லெவல்ஸ் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதுதான் நிஃப்டி ஐடி. அடுத்து வந்து ஸ்மால் கேப்னு சொல்லிடுறேன். ஸ்மால் கேப்ல ஹையர் டைம் ஃப்ரேம் வேவ் 1 2 3. நான் இன்னும் 3 முடியல. இந்த 3க்கு வந்து ப்ரைஸ் நான் 22,000 மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் போனது 20,000 கூட போகல, கொஞ்சம் முன்னாடி. ஸோ 22,000 வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த வேவ் 3 இங்க வச்சாலும் சரி, இல்லை இங்க வச்சாலும் சரி. ஆனால் அட்லீஸ்ட் வேவ் 5ல அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பார்க்கல. ஸோ இதுவும் 1 of 5 2 of 5 3 of 5 தான் இருக்கணும். இல்லை எண்டிங் டேங்கில் எது வேணா ஃபார்ம் ஆகலாம். பட் சம்ஹவ் ஒரு ஒரு 22,000 லெவல்ஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கரெக்ஷன்ஸ் முடிஞ்சதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இதான் நான் சொன்னேன், ப்ரைஸ் எப்படி 3 வேல மேலே போய் 5 வேல வரணும்னு எல்லாமே வந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரியே. இன்னொன்று, ஒரு சில வீடியோஸ் முன்னாடி ஒரு சேனலும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த சேனல் விடாத வரைக்கும் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சேனலில் தான் இருக்குது. ஈவன் சொல்ல போனால் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டில் இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணதான் இங்கே இருக்கும் போது. ஸோ சேனல் சப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ இங்கே ப்ரைஸ் திரும்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸ்மால் கேப்பில். மேபி கொஞ்சம் டைம் பாஸ், கன்சால்டேஷன், இல்லை ஒரு டயகனல். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன வேணால் ஃபார்ம் ஆகலாம் இந்த இடத்துல. ஏன்னா டைம் அந்த ஒரு இது வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு எண்டிங் டயகனல், ஒரு கன்சால்டேஷன், ஒரு லோ இருக்குங்கிற வாய்ப்பு இருக்கனால ஒரு டயகனலோ ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஜோன்ல இருந்து ரிவர்சல் ஆக ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த சேனல் கீழே வந்தாதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா, ஒரு சிக்னிஃபிகன்ட் பவுன்ஸ் இல்லைன்னா ட்ரெண்ட் மாறதுக்கே வாய்ப்பு இருக்கு. பட் பார்க்கலாம், இந்த ஜோன் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் ஸ்மால் கேப்லையும் பார்க்குறேன். ஸோ வெரி க்ளோஸ், ரொம்ப முக்கியமான வாரம். அடுத்து வர வாரங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் வேணும். இந்த கன்சால்டேஷன் வந்தால் தான் நமக்கு நம்ம கரெக்ஷன்ஸ் பிரைமரி வியூ படி போதா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது இந்த செல்லிங் ஸ்டாப் ஆகும், இந்த பேனிக் செல்லிங் ஸ்டாப் ஆகணும். நான் எதிர்பார்க்கறது ஸ்டாப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு கன்சால்டேஷன் 1 hour, ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்து வரைக்கும் ப்ரைஸ் அப்படி கன்சால்டேஷன் ஜோன் ஆகும், கொஞ்சம் பாஸ் ஆகும்னு என்னோட எதிர்பார்ப்பு. அப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்த வியூ எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆல்டர்னேட் வியூ எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ. நீங்கள் எலியட் வேவ் பியூரஸ்ட் ஃபார்மில் கற்றுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் தியரியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, அதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ எலியட் வேவ் கற்றுக்கணுன்னா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனாலிசிஸ் பாருங்கள். எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும். இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னோட லேர்னர்ஸ்க்காக, அவங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷனாகவும் யாரும் எடுத்துக்க வேணாம். நானும் எந்த வகையிலும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மீண்டும் மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட்.